Hi friends, welcome to Chennai food. நம்ம பட்டர் சிக்கன் சாப்பிட்றதுக்கு ஹோட்டலுக்குலாம் போக வேண்டாங்க. நம்ம வீட்லயே ரொம்ப ஈஸியாக டேஸ்டியாக பட்டர் சிக்கன் எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். வாங்க பார்க்கலாம். பட்டர் சிக்கன் பண்ணுறதுக்காக நான் 1/2 கிலோ அளவுக்கு சிக்கன் எடுத்திருக்கேன். எலும்போடு இருக்கிற சிக்கன் தான் எடுத்திருக்கேன். நீங்கள் எலும்பு இல்லாத சிக்கன் கிடச்சா நீங்கள் அதை யூஸ் பண்ணிக்கோங்க. இதை நம்ம மேரினேட் பண்ணிக்கலாம். 50 ml அளவுக்கு தயிர் எடுத்திருக்கேன். அதை இதில் சேர்த்து விட்டுடலாம். 1 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் அதையும் சேர்த்துக்கலாம். 1 ஸ்பூன் ரெட் சில்லி பவுடர் அதையும் சேர்த்துக்கலாம். உப்பு தேவையான அளவு. 1/2 ஸ்பூனுக்கும் நான் குறைவாக சால்ட் சேர்க்குறேன். இது எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுக்கலாம். சேர்த்து விட்ட எல்லா பொருட்களையும் நல்லா கலந்து விட்டாச்சு. நான் மிளகாய் தூள் இந்த ஸ்பூனில் தாங்க எடுத்தேன். உங்களுக்கு எவ்வளவு காரம் தேவையோ அதுக்கு தகுந்தப்பல நீங்கள் எடுத்துக்கோங்க. இதை நம்ம 15 நிமிஷத்துலேருந்து 20 நிமிஷம் வரைக்கும் ஊற விடணும். மூடி போட்டு வச்சிடலாம். மேரினேட் பண்ண சிக்கன் ஊறுறதுக்குள்ளே நம்ம பட்டர் சிக்கனுக்கு தேவையான வெங்காயம் தக்காளி எல்லாம் நம்ம வதக்கிக்கலாம். வெங்காயம் தக்காளி வதக்கிறதுக்காக நான் அடுப்பில் கடாய் வச்சுருக்கேன். ஹை ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க. 2 ஸ்பூன் அளவுக்கு பட்டர் சேர்த்துக்கலாம். 4 பெரிய வெங்காயத்தை நல்லா பெருசாக கட் பண்ணி வச்சுருக்கேன். ஏன்னா நம்ம வதக்கிட்டு அரைக்க தான் போகிறோம். பெருசாக கட் பண்ணாலே போதும். இந்த வெங்காயத்தை அதில் சேர்த்து விட்டுடலாம். வெங்காயம் ரொம்ப வதங்கணும்னு அவசியம் இல்லை, லேசாக வதக்கிக்கலாம். வெங்காயம் இப்போ ஓரளவுக்கு வதங்கிடுச்சு. நம்ம மசாலா பொருட்கள் எல்லாத்தையும் சேர்த்து விட்டுடலாம். 1 ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் எடுத்துருக்கேன், அதை சேர்த்து விட்டுறேன். 2 ஸ்பூன் அளவுக்கு ரெட் சில்லி பவுடர் அதையும் சேர்த்து விட்டுடலாம். 1 ஸ்பூன் கரம் மசாலா அதையும் சேர்த்துக்கலாம். உப்பு தேவையான அளவு. நம்ம ஏற்கனவே சிக்கனுக்கு சால்ட் சேர்த்துருக்கோம், அதனால் பார்த்து சேர்த்துக்கோங்க. நான் 1/2 ஸ்பூன் அளவுக்கு சால்ட் சேர்க்குறேன். இது எல்லாத்தையும் ஒரு முறை கலந்து விட்டுடலாம். வெங்காயத்தோட சேர்த்து விட்ட மசாலா எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டாச்சு. 4 பெரிய தக்காளியை நான் பெருசாக கட் பண்ணி எடுத்திருக்கேன், அதையும் சேர்த்து விட்டுடலாம். இதுக்கு தக்காளி தான் அதிகமாக சேர்க்கணும். தக்காளி ரொம்ப வதங்கணும்னு அவசியம் இல்லை, லேசாக வதக்கிக்கலாம். சேர்த்து விட்ட தக்காளி இப்போ லேசாக வதங்கிடுச்சு. நான் ஒரு 10 முந்திரி பருப்பு எடுத்து வச்சுருக்கேன், அதையும் சேர்த்து வதக்கிக்கலாம். சேர்த்து விட்ட எல்லா பொருட்களையுமே நம்ம ஓரளவுக்கு வதக்கியாச்சு. வேகிறதுக்காக நம்ம தண்ணி சேர்த்து விட்டுடலாம். நான் 1/2 டம்ளர் அளவுக்கு தண்ணி எடுத்திருக்கேன். 100 ml அளவுக்கு இருக்கும். இதை சேர்த்து விட்டுடலாம். ஒரு முறை கலந்து விட்டுடலாம். தண்ணி சேர்த்து விட்டு ஒரு முறை நான் கலந்து விட்டுட்டேன். அடுப்பு மீடியம் ஃப்ளேம் வச்சுக்கோங்க. ஒரு 5 நிமிஷம் நாம மூடி போட்டு விட்டுடலாம். வெங்காயம் தக்காளி எல்லாம் நல்லா வேகணும். மூடி போட்டு விட்டு 5 நிமிஷம் ஆயிடுச்சு. வெங்காயம் தக்காளி ரெடி ஆயிடுச்சான்னு பார்ப்போம். தண்ணிலாம் நல்லாவே வத்திட்டு இருக்கு. வெங்காயம் தக்காளியும் நல்லாவே வெந்துருச்சு. நாம அடுப்பை ஆஃப் பண்ணிட்டு இந்த வெங்காயம் தக்காளி எல்லாத்தையும் வேற ஒரு பவுலுக்கு மாத்திக்கலாம். வேக விட்ட வெங்காயம் தக்காளி எல்லாத்தையும் நான் வேற ஒரு பவுலுக்கு மாத்திட்டேன். இது ஒரு 10 நிமிஷம் நல்லா ஆற விட்டுடுங்க. அதுக்கப்புறம் மிக்ஸி ஜாருக்கு மாத்திட்டு அரைச்சிக்கலாம். வெங்காயம் தக்காளி வதக்கி வச்சு ஆறுறதுக்கு 10 நிமிஷம் ஆகும். அதுக்குள்ள நம்ம சிக்கனை வறுத்து எடுத்துக்கலாம். சிக்கன் ஊற வச்சு 15 நிமிஷம் ஆயிடுச்சு. பாருங்க நல்லாவே ஊறி இருக்குது. சிக்கன் ஃப்ரை பண்றதுக்கு நான் ஏற்கனவே வெங்காயம் தக்காளி வதக்கின அந்த கடாயை தான் யூஸ் பண்றேன். மறுபடியும் நாம கொஞ்சம் பட்டர் சேர்த்து விட்டுருக்கலாம். 1 ஸ்பூன் அளவுக்கு நான் பட்டர் சேர்த்துருக்கேன். சேர்த்து விட்ட பட்டர் இப்போ நல்லாவே உருகிடுச்சு. நம்ம சிக்கன் பீசஸை அதில் சேர்த்து விட்டுடலாம். மேரினேட் பண்ண அந்த காரத்தையும் அதிலே சேர்த்து விட்டுருங்க. வேஸ்ட் பண்ண வேண்டாம். அடுப்பு சிம்லேயே வச்சுடுங்க. நல்லா ஒரு 80% வேகிற வரைக்கும் நம்ம திருப்பி விட்டுட்டே இருக்கணும். சிக்கன் சேர்த்து விட்டு நான் ஒரு முறை பரட்டி விட்டுட்டேங்க. சிக்கன்லேருந்து தண்ணிலாம் வெளியேறிட்டு இருக்குது. நாம் சேர்த்து விட்ட தயிர் எல்லாமே லிக்விடாக வெளியேறிட்டு இருக்குது. ஒரு முறை இந்த மாதிரி கலரி விட்டுடுங்க. விட்டுட்டு நம்ம அடுப்பு மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு ஒரு 5 நிமிஷம் மூடி போட்டு விட்டுடலாம். சிக்கன் பீசஸ்லாம் வேகட்டும். சிக்கன் மூடி போட்டு விட்டு 5 நிமிஷம் ஆயிடுச்சு. ரெடி ஆயிடுச்சான்னு பார்ப்போம். சிக்கனில் இருந்த தண்ணிலாம் நல்லாவே வத்திடுச்சுங்க. நல்லா ஃப்ரை ஆகிருக்கு பாருங்கள். இந்த மாதிரி வத்திட்டு ஃப்ரை ஆனாலே போதும். இப்போ நம்ம சிக்கன் பீசஸ் எல்லாத்தையும் நம்ம பவுலுக்கு மாற்றிக்கலாம். அடுப்பு ஆஃப் பண்ணிடுறேன். பட்டர் சிக்கன் செய்யறதுக்காக வதக்கி ஆற வச்ச வெங்காயம் தக்காளி எல்லாமே இப்போ நல்லா ஆறிடுச்சு. நான் ஒரு 10 நிமிஷம் தான் ஆற விட்டேன். பாருங்க சூடு இல்லை சுத்தமாக. நம்ம மிக்ஸி ஜாருக்கு மாற்றி விட்டுடலாம். வெங்காயம் தக்காளி எல்லாத்தையுமே நான் மிக்ஸி ஜாருக்கு மாற்றி விட்டுட்டேன். நல்லா ஃபைனாக பேஸ்ட் மாதிரி அரைச்சி எடுத்துக்கோங்க. தேவைப்பட்டால் கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கோங்க. மிக்ஸி ஜாருக்கு மாற்றி விட்டு வெங்காயம் தக்காளி எல்லாம் நான் தண்ணி சேர்க்காம தான் அரைச்சிருக்கேன். நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைப்பட்டுருக்கு பாருங்கள். இதே மாதிரி அரைச்சி எடுத்துக்கோங்க. இந்த பேஸ்ட்டு வச்சு தான் நாம் பட்டர் சிக்கன் செய்ய போகிறோம். எப்படி செய்யறதுன்னு பார்ப்போம். பட்டர் சிக்கன் தாளிக்கிறதுக்காக நான் அடுப்பில் பாத்திரம் வச்சுருக்கேன். 1 ஸ்பூன் அளவுக்கு பட்டர் சேர்த்து விட்டுக்கலாம். ஒரு பிரியாணி இலையை நான் 2ஆக கட் பண்ணி வச்சுருக்கேன். 3 துண்டு லவங்கம், 2 துண்டு ஏலக்காய், 1 துண்டு பட்டை, 1 அன்னாச்சிப்பூ, 1 மராட்டி மொகு. இது எல்லாத்தையும் நம்ம பட்டரில் சேர்த்து விட்டுடலாம். சேர்த்து விட்ட மசாலா பொருட்கள் எல்லாமே இப்போ நல்லா பொரிஞ்சிடுச்சு. நம்ம அரைச்ச இந்த பேஸ்ட்டை அதில் சேர்த்து விட்டுடலாம். லேசாக வதக்கிக்கலாம். சேர்த்து விட்ட மசாலாவை இப்போ நல்லா ஒரு முறை வதக்கியாச்சு. இந்த அளவுக்கு லேசாக வதக்கிட்டா போகிறோம். நம்ம ஃப்ரை பண்ண சிக்கன் பீசஸை இதில் சேர்த்துட்டு மறுபடியும் வதக்கிக்கலாம். அந்த மசாலாவோட சிக்கன் பீசஸை சேர்த்து நல்லா கலந்து விட்டாச்சு. நம்ம மிக்ஸி ஜாரில் அரைச்ச அந்த மசாலாவோட தண்ணி கலந்து நான் சேர்த்து வச்சுருக்கேன். ஒரு 300 ml அளவுக்கு தண்ணி இருக்கும். அதை இதில் சேர்த்து விட்டுக்கலாம். உங்களுக்கு எந்த அளவு திக்னஸ் வேணுமோ அந்த அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க. ஒரு முறை கலந்துக்கலாம். நான் மறுபடியும் ஒரு 400 ml அளவுக்கு தண்ணி சேர்த்து விட்டுருக்காங்க. எனக்கு இந்த அளவு திக்னஸ் வேணும், அதனால் நான் தண்ணி சேர்த்துருக்கேன். உங்களுக்கு இன்னும் திக்னஸ் குறைவாக வேணும்னா நீங்கள் தண்ணி குறைவாக சேர்த்துக்கோங்க.
அடுப்பு மீடியம் ஃப்ளேமில் வச்சுருங்க. ஒரு 5 நிமிஷம் நம்ம மூடி போட்டு விட்டுடலாம். பட்டர் சிக்கன் மூடி போட்டு விட்டு 5 நிமிஷம் ஆயிடுச்சு. ரெடி ஆயிடுச்சான்னு பார்ப்போம். நல்லாவே கொதிச்சிட்டு இருக்குது. சிக்கன் நம்ம ஃப்ரை பண்ணும்பொழுது 80% வெந்துடுச்சு. மீதம் இருக்கிற சிக்கனும் நல்லா வேகணும், அதுக்காக தான் நம்ம மூடி போட்டு விட்டோம். கொஞ்சமாக கஸ்தூரி மேத்தி, நான் 1/2 ஸ்பூன் அளவுக்கு கஸ்தூரி மேத்தி எடுத்திருக்கேன். இதை நல்லா க்ரஷ் பண்ணிவிடுங்க. இந்த மாதிரி க்ரஷ் பண்ணிவிட்டு சேர்த்து விட்டுடுங்க. கடைசியாக கொஞ்சம் ஃப்ரெஷ் க்ரீம் சேர்த்து விட்டுடலாம். நான் 4 ஸ்பூன் அளவுக்கு ஃப்ரெஷ் க்ரீம் சேர்த்துருக்கேன். ஒரு முறை கலந்து விட்டுக்கலாம். பட்டர் சிக்கன் ரெடி ஆயிடுச்சு. நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். ரொம்ப ஈஸியாக இந்த பட்டர் சிக்கனை ரெடி பண்ணலாம். இந்த பட்டர் சிக்கனை நம்ம இட்லி, தோசை, சப்பாத்தி, பூரி இதுக்கெல்லாம் சைட் டிஷ்ஷாக சாப்பிட்லாம். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். பட்டர் சிக்கன் வீடியோ பார்த்துருப்பீங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணவங்க மறக்காமல் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். இந்த வீடியோவில் ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் கமெண்ட்ஸில் கேளுங்க. நன்றி, வணக்கம்.